ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா இப்பயே கை காலம் உதிருது. அவர் கிருபையில் தான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. பாடும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எழுந்து நின்று ஆராதிப்போமா? அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்ம அவருக்காக எழுந்து நிற்போம். அவே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, எங்களை அதிகமாய் நேசனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற கனப்படுத்துகிற ஐயா. ஆண்டவரே, இந்த மாலை வேலையில கூட தெய்வம் இடைப்படுகிறார் சப்பா. நீங்க பேசுகிற தெய்வம் ஐயா, நீங்க பேசாத கல்லோ மரமோ இல்லப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே, இடைப்படுவீராக ஐயா. உம்மோடு இணையத்தக்கதாய் தெய்வமே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா. பரிசுத்த ஆவியானவரே சப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உடைய மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மூடினது போல ராஜா, எங்களையும் நீர் மூடுவீராக, மூடுவீராக ஐயா. வேலை மறைத்து ஆராதனை இடைப்பட்ட தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவரே, இந்த வேலையில கூட பேசுவீராக. ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. உழையான சேற்றில் நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீரே, உழையான சேற்றில் நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீரே. அலை போல துன்பம் என்னை சூழும்போது, அலை போல துன்பம் என்னை சூழும்போது அன்பாலே அணைத்துக் கொண்டே ஐயா, அன்பாலே அணைத்துக் கொண்டே. ராஜா ஏழையை சொல்ல தேடி வந்தீரே, ராஜா ஏழையை சொல்ல தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுகிரகம் துணையும் நீரே, ஆபத்து நாட்களிலே ஆபத்து காலத்திலே அனுகிரகம் துணையும் நீரே. ஆபத்து காலத்துல நம்ம யாருக்கிட்டயா போனோம்னா நம்மளை புறக்கணிப்பார்கள், நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி வைப்பாங்க. நல்லா இருக்கும் போது என்னை தேடி நீ வந்தியா? இன்னைக்கு ஆபத்து வரும்போது யாரை தேடி வர? ஆனா ஏசப்பா தேடி வரும்போது அவர் சொல்றார், அன்பே என்றீர் மகளே என்றீர், அன்பே என்றீர் மகளே. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மனவாட்டி
நான் தான் என்றீர் ஐயா, மணவாட்டி நான் தான் என்றீர். அன்பே என்றீர், மகளே என்றீர், அன்பே என்றீர், மகளே என்றீர், மணவாட்டி நான் தான் என்றீர் ஐயா, மணவாட்டி நான் தான் என்றீர். நன்றி ராஜா, உட மணவாட்டியா எங்களை இணைக்கு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. மணவாளனே, மணவாட்டியா எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இணைக்க வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வார்த்தைக்கு நேராய் நம்ம இருதயங்களை திருப்புவோம். தேவன் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தேவ மனுஷரோடு கூட என்ன பண்றாரு? இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனோடும் தேவ மனுஷனோடும் இணைந்திருந்தால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று ஒரு மனிதனை காமிச்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? யாரு? யோசுவா. யாரு? யோசுவா. அவன் ஒரு தேவ மனுஷன். தேவனோடு இணைந்திருந்தால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று நான் என்ன பண்ணேன்? ஆரம்பத்துல தேவ மனுஷன் என்ன பண்ணோம்? பார்க்கணும். ஆனா நம்ம பிரதிபலிப்பு யாரையா இருக்கணும்? தேவனியா இருக்கணும். இன்னைக்கு அநேக தேவ மனுஷனை பார்த்து பார்த்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் உங்க சாட்சி சொல்லலான்னு இருந்தேன். இங்க ஊழியக்கார் சொன்னா அவர்கிட்ட நான் எதையும் சொல்ல மாட்டேன். அதனால தான் ஏன்னா இங்க வந்து என்ன பண்ணிடுவாரு? எல்லாத்தையும் அவரே சொல்லிடுவார். நான் சொன்னேன், இந்த ஜோஷுவா காமிக்கும் போது நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. தேவ மனுஷனை பார்த்து பார்த்து தேவனை அங்க என்ன பண்ணல, உங்களால பார்க்க முடியல. தேவன் பிரித்து கொண்டு வந்தார். பிரித்து கொண்டு வந்து என்னோடு இணையத்தக்கதா எந்த காரியங்களை செய்வாரோ என்று என்ன பண்ணாரு? இணைத்தார் தேவன். ஒரு ஜோஷுவாக்காக தேவன் என்ன பண்ணாரு? சூரியனும் அவர் படைத்தார். நம்மளாம் நம்ம காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், இது எந்து அவர் படைத்தத ஒரு மனிதனுக்காக நிறுத்தினார். அதுதான் நம் தேவன். என்னை காட்டில என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அதிகமான காரியங்களை செய்வார்கள். சொல்லிவிட்டு போன நம் தேவன் அவர். ஒரு மனிதனுக்காக தேவன் இயற்கை என்ன பண்ணாரு? அவன் தேவ மனுஷன் இணைந்து இருந்ததை பார்த்தோம். ஆனா சில நேரங்களில தேவ மனுஷனோடு இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் என்ன வரும்? எல்லாம் விட்டுட்டு போயிடும். அப்பதான் என்ன வரும்? நம்மளுக்கு புத்திய இருக்கும் போது என்ன பண்ணாது? தெரியாது, அதனுடைய வேல்யூ தெரியாது. நான் சொல்லுவேன், அப்பா நம்மள ஒரு பாட்டுக்கு 1 மாசம் என்ன பண்ணிருப்போம்? காத்திருந்திருப்போம். நீங்க ஒரு மெசேஜுக்கு 3 மாசம் என்ன பண்ணிருப்பீங்க? காத்திருப்பீங்க. அதனுடைய வேல்யூ என்ன பண்ணுது உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு வேல்யூ தெரியல. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் என்ன வருது? கண்ணீர் வருது. தேவ பிள்ளையே, காற்று உள்ள போது என்ன பண்ணு? தூத்திக்கோ. இல்லைன்னா காத்தெல்லாம் ஒரு நாள் அடக்கிடுவார் ஏசப்பா. கீழே பார்த்து அப்புறம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ஐயரே, ஏன் ஐயரே எங்களை கண்ணு விசுவாசம் இல்லாம என்ன பண்ணி? உனக்கு என்ன இல்ல? ஜோஷுவாக்கு விசுவாசம் இருந்தது. நான் செபித்தால் என் ஊழியக்காரருக்காக கடலே 2ஆ பிரிச்சவர் எனக்காக என்ன பண்ணுவாரு? இந்த சூரியனும் இந்த சந்திரனும் நிறுத்துவார். மோசேக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை யோசுவா கொடுத்தாரு. அன்னைக்கு சொல்ல நான் மறந்துட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம் சொல்லுங்க. நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். தெரியலையா? கானானுக்குள் 2 பேர் போனாங்க. மோசே மட்டும் போல 2 பேர் என்ன பண்ணாங்க? போனாங்க. அதனால அது விசேஷம் கிடையாது. புரியல? சரி, யோசுவா 2 பேர் போனாங்க. யோசுவா ஒருத்தர், காலேப் என்ன பண்ணார்? ஒருத்தர் போனார். அதனால அது விசேஷம் கிடையாது. நம்மளை காட்டிலும் நம்ம கீழே வர பிள்ளைகள் ஒரு காரியம் செஞ்சா நம்ம இறுதி என்ன பண்ணோம்? ஊறிக்கணும். ஐயோ இது இப்படி பேசிச்சே, இது அப்படி பேசிச்சே, ஐயோ இது இப்படி பண்ணுதே அப்படி என்ன பண்ணக்கூடாது. நம்ம இருதயம் வசன அது கெட்ட ஆவி, அது சவுலின் ஆவி. அந்த ஆவி தாவீதை போல காண்பிக்காது சவுலை. அது கெட்ட ஆவி.
நம்மளை காட்டில அது ஏசப்பாவுடைய ஆவி. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனா மோசேக்கு கிடைக்கல ஒரு காரியம். உண்மை உள்ளவன் தான். ஆனா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக முன்னாடி நின்று 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 தேவன் கோபத்துக்கு ஆளாகி நீயும் கானானுக்குள்ளே போவதில்லை என்று தேவனே சொல்லிவிட்டார். அதெல்லாம் கடந்த மாதத்துல என்ன பண்ண, கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆனா தேவன் யோசுவாவை கனம் பண்ணும்படி, ஏன்னா ஜனங்களை நோக்கி சொல்றான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நோக்கி சொல்றான், இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு, நாளைக்கு உன்னை கொண்டு தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வார். ஆனா நீ வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் இருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கலாம் நினைச்சனா, இங்கதான் பூமியில் தான் உனக்கு சரி கட்டப்படும். அயர்ந்த நித்திரை உனக்கு என்ன பண்ணாது, வராது. சொல்லட்டுமா? மோசேக்கு தேவன் ஒரு புத்தகத்தை கொடுக்கவில்லை. தேவ பிள்ளையே, பைபிள்ல ஒரு அதிகாரத்துல தேவன் மோசேக்கு ஒரு பேர் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா யோசுவாவியோ அவன் புத்தகத்தை இணைக்கும்படி, இது என்ன புத்தகம்? யோசுவா புத்தகம். இது என்ன புத்தகம்? யோசுவா புத்தகம். தேவ பிள்ளையே, உன் மீதும் என் மீதும் விசேஷித்த ஆவி இருக்கிறது. நம் ஜெனரேஷன்கள், நம் சபையிலே எல்லாரும் நம் பேர்கள் நிலைக்கப்படணும். இருந்தவங்க பேர்லாம் என்ன ஆயிடுச்சு? தாறுமாற கிறுக்கி போட்டார் ஏசப்பா. ஆண்டவரே, என் புள்ள பேரை கிறுக்கி போட, முதல்ல உன் பேரு தான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, என் கணவன் முதல்ல உன் பேரு தான் என்ன பண்ணுவேன்? அவன் அவன் செய்கைக்கு தக்கதான் பலன். அதனால மோசே செய்ததுக்கு பலன் மோசேக்கு. வணங்க கழுத்துள்ள ஜனங்களுக்காக எத்தனை நிமிடம் என்கிட்ட போராடுவேன். ஆனா யோசுவாவோ, தேவ பிள்ளையே, யோசுவாவோ அவன் பேர் நிலைக்கத்தக்கதான். இந்த 66 புத்தகங்களிலே தேவன் யோசுவா பேரை ஒரு புத்தகமா இணைத்து அவனை தேவன் கனம் பண்ணினார். தேவனோடு நீ இணைஞ்சிருந்தன்னு வச்சுக்கோ, தேவன் உன்னை கனம் பண்ணுவார். எங்க அம்மா போல யாரும் இல்லை, எங்க அப்பா போல யாரும் இல்லை, எங்க அம்மா போல தேவனோடு இணைந்து இருந்தவர்கள் யாரும் இல்லை, எங்க அப்பா போல தேவனோடு இணைந்து இருந்தவர்கள் யாரும் இல்லை, எங்க அண்ணன் போல யாரும் இல்லை, எங்க அக்கா. அதுவா வெச கிருமி. என்ன இங்க பாருங்க, லிசன், இங்க பாருங்க, அப்படி விடுமா, இங்க பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவா அக்கா என்ன பேர் எடுக்குது? அதுவா வெச கிருமி. தம்பி என்ன பேர் எடுக்கிறான்? அண்ணன் என்ன பேர் எடுக்கிறான்? ஆனா ஒரு மனிதனுக்காக இந்த 66 புத்தகத்திலும் தேவன் கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, நீ தேவனோடு இணைஞ்சனா தேவன் கனம் பண்ணுவார். தேவன் கனம் பண்ணுவார். அதுதான் விரும்பணும். இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணிருக்கலாம், அதெல்லாம் இல்ல. நான் எப்படி இருக்கேன்? நான் தேவனோடு கூட எப்படி இணைஞ்சிருக்கேன்? அதை என்னால என்ன பண்ண முடியல. கண்ணாடி நின்னு பாருங்க. சவுலின் ஆவியே, நீ என்ன பண்ற? என்னையும் வளர விட மாட்ற. என் கூட தாவீது வளர, அவனை என்ன பண்ண மாட்ற? வளர விட மாட்ற. தேவனோடு கூட இணைய விட மாட்ற. அப்படிப்பட்ட காரியங்கள் நம் சபையிலும் தேவ பிள்ளையே, நம் இருதயங்களிலும் இருந்துச்சுன்னா தேவன் புறக்கணிப்பார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவார். எடுத்து போட்டாரு. ஆனா மோசேயை தேவன் கனம் பண்ணும்படி கூட்டி கொண்டு போயிட்டார். ஏன்னா அவன் உண்மையும் உத்தமும் உள்ளவன். தேவ பிள்ளையே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் நினைவில் இருக்கிறது. இங்க ஒரு தேவ மனுஷனோடு கூட இருந்த போதிலும் அவன் இருந்து என்ன பண்ண மாட்டேன், அவன் கூட இணைய ஒரு ஃபர்ஸ்ட் தேவ மனுஷர்களோடு கூட என்ன பண்ண, இணைந்து எடுத்த உடனே தண்ணீரை திராட்சை ரசமா தான் மாத்துவேன், குஷ்டரோகியை தான் சுகமாக்குவேன், கண்ணு தெரியாதவங்களப்பா. நானே எப்படி இருக்கேன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு கூட இணைய முடியாதபடிக்கு குருடா இருக்கேன். உன் கண்ணுக்கு ஒண்ணா அது ரத்தமா தெரியல, என் கண்ணுக்கு அது எப்படி தெரியுது? பச்சை தண்ணி போல் தான் தெரியுது. ஏன்னா தேவனோடு கூட இன்னும் இல்ல, இணைப்பு இல்ல. தேவன் நம்மளை இன்னும் எப்படி வச்சிருக்காரு, எப்படி வச்சிருக்காருன்னு யோசிக்கிற சிந்தனை நம்மளுக்கு என்ன பண்ணல, சிந்திக்க முடியல. இங்க ஒரு மனிதனோடு கூட, தேவ மனுஷன், அவன் சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு தேவன் மனுஷனோடு கூட ஒரு மனுஷனை இணைக்கிறார்னா எதுக்கு சொல்லுங்க? யோசுவா போல, யோசுவா போல மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா. அவன் எங்க கேட்டாலும் சொல்ல, நான் மோசேயின் ஊழியக்காரன்.
நான் மோசின். அவரு என்ன ஆரோனை போல மீரியாம போல இணைக்கப்படாதபடிக்கு சொந்தங்களை பார்த்துக்கின்னு, என் தம்பி தானே நான் தூக்கி வளர்த்தவன். அவன் யாரு? நான் தூக்கி வளர்த்தவன், என் தம்பி தானே. அவனுக்கு பேச முடியாதனால தேவன் என்ன பண்ணாரு? என்ன அந்த மேன்மைலாம் இருந்துச்சுன்னா தேவன் வெண்மையான குஷ்டங்களை அனுப்புவார். நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் நம்மள தேவ பிள்ளையே. நம்ம தேவனோடு கூட இணைய முடியாதபடிக்கு என்ன இருக்கு? தேவ மனுஷனோடு கூட இணைய முடியாதபடிக்கு என்ன காரியம் இருக்கு? நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ச்சி பார்க்கணும். எடுத்து வாசிங்கப்பா. ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் எடுங்க. 11:27 வாசிங்கப்பா. 11:27 வாசிங்க. தேராக்குடைய வம்ச வரலாறு. ஆரோன் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். ஆரோன் யாரை பெற்றான்? அப்ப யார் இவரு? ஆபிரகாமுக்கு யார் இவரு? நல்லா நிறுத்தி வாசிங்க. அந்த வசனத்தை நிறுத்தி. தேராகு யாருடைய அப்பா? ஆபிரகாமுடைய அப்பா. அவருக்கு பிறக்கிற பசங்க யாராரு? ஆபிரகாம், நாகூர், ஆரான் என்பவர்களை யார் பெற்றது? தேராகு என்ன பண்றாரு? பெக்கிறாரு. அடுத்து ஆரான் யாரை பெற்றாரு? அப்போ ஆபிரகாமுக்கு லோத்து என்ன வேணும்? யாரு? என்னப்பா உறவுகளே மச்சானா சித்தப்பா. யாரு அவர்? யாரு? முன்னாடி பிறந்தா முன்னாடி பிறந்தா பெரியப்பா, பின்னாடி பிறந்தா சித்தப்பா. யார் அவரு? சித்தப்பா. அவங்க அண்ணன் புள்ளைய தம்பி புள்ளைய. அவர் யார் புள்ள? தம்பி புள்ள. அப்போ இவர் என்ன வேணும்? பெரியப்பா வேணும். என்ன வேணும்? பெரியப்பா வேணும். வாசிங்கப்பா. ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்து போனான். தேவன் நம்மளோடு கூட ஜீவனோடு வச்சிருக்க தேவ பிள்ளையே. அவன் யாரோடு கூட இணைக்க முடியல? தன் சகோதரனோடு கூட இணைந்து வாழ முடியாதபடிக்கு தகப்பனுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போயிட்டான். சாபம் என்ன ஆயிடுச்சு? ஒருத்தர் வந்து நம்மளுக்கு முன்னாடி மறிக்கிறாங்களா, என்ன ஆயிடுச்சு? அவங்க மேல ஏதோ ஒரு கர்த்தரை இணைக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சாபம் விழுந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டான். புள்ள உயிரோட இருக்காரு, அவனை பெத்த அப்பா உயிரோட இருக்காரு. மகன் என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போன பிறகு யார் தான் வளர்ப்பாங்க இவனை? யார் தான் வளர்க்கணும்? லோத்தை யார் தான் வளர்க்கணும்? தேராகு. அப்புறம் யார் வளர்க்கணும்? தேராகு வளர்க்கணுமா? சரி, 31 வாசிங்கப்பா. தேராகு தாத்தா தான் வளர்க்கணும். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரனாகிய ஆபிரகாமுடைய மனைவி தன் மருமகள் சாராளையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். தேவனோடு இணைன சில காரியத்துல என்ன பண்ணிட்டு வரணும்? இது எந்து, இது நான் சம்பாரிச்சது, இது என் கண்ணு என் மூக்கு நீங்கன்னு வச்சுக்கோங்க. தேவனோடு கூட இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷமும் என்ன பண்ண முடியாது. அடுத்த வருஷம் ஒரு 21 நாள் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. அதனால இந்த வருஷமே என்ன பண்ணுங்க, யோசுவா சொல்லுவது போல நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொண்டீங்கன்னா வரும் நாட்களிலே தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார் நம்மளை கொண்டு. தேவ பிள்ளையே, இன்றைய ரட்சணைய நாள், இன்றைய அனுகிரக காலத்துக்குள்ள இருக்கிறோம் தேவ பிள்ளையே. அதனால்தான் வெளியே இருந்த நம்மள தேவன் என்ன பண்ணிருக்க, உள்ள கொண்டு வந்திருக்கிற. வாசிங்கப்பா. ஆயுசு நாட்கள் 5. என்ன பண்ணிட்டாரு? இப்ப தாத்தாவை நம்பி வந்தாரு. தாத்தாவை என்ன பண்ணிட்டாரு? பூட்ட கேசா ஆயிட்டாரு. அப்பாவும் மறிச்சிட்டாரு, தாத்தாவை என்ன பண்ணிட்டாரு? அவர் நம்பிக்கை இப்ப யார்தான்? யார்தான்? ஆபிரகாம் தான்.
தேவன் ஆபிரகாமோடு இணையும் முதல்ல யார் பார்த்திருப்பான்? லோத்து பார்த்திருப்பான். லோத்து கண்களுக்கு என்ன பண்ணிருப்பார் அவரு? ஏன்னா அவர் பிள்ளை இல்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு சந்தானம் இல்லாதவர். தான் அண்ணன் பிள்ளைய தாம் பிள்ளைய என்ன பண்ணிருப்பாரு? தன் தம்பி பிள்ளை என்ன பண்ணிருப்பார்? தாம் பிள்ளையா நினைச்சிருப்பார்ல. இப்ப தாத்தாவும் விட்டுட்டு போயிட்டாரு. அநேகரை சேர்த்து இணைத்து இணைத்து அவங்களால துக்கப்பட்டதும் வேதனைப்பட்டதும் நிறைய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல ஆபிரகாமும் பட்டார். அவரால் படாதெல்லாம் இல்லை. ஆனா 12:1 வாசிங்கப்பா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் இணைக்க சொல்லுகிற தேவன், தேவ பிள்ளையே என்னோடு கூட இணை என்று சொன்னார்னா, அவரோடு கூட இணையினானா ஆபிரகாமை போல சில காரியங்களை என்ன பண்ணோம்? ஏன் உறவுகள் இருந்தா ஆண்டவர் வரமாட்டாரா? வரமாட்டாரு. வரமாட்டாரு. என் சொந்தம் வரமாட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும். எதை நேத்து ரேகா பாட்டு பாடும்போது ஊழியக்கார் சொல்லி சொல்லி அமிச்சார், அங்க போய் நீ என்ன பண்ண கூடாது, என்ன பண்ண, அதால என்ன பண்ண முடியல அந்த காரியம். முதல்ல உன் தகப்பன் வீட்டை விட்டு வா. ஏன்னா எல்லாமா அவரா இருக்காரு. எல்லாமா அவரா இருக்கும் போது நீ போட்டு வச்சுன்னு வச்சுக்கோ, தேவனோடு கூட இணைய முடியாது. நான் நினைக்கிறேன் முதல்ல அதை விடு. மாம்ச சிந்தை மரணம் அது உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைக்காது. அது உன்னை அப்பப்ப கட் பண்ணி விட்டுனே இருக்கும். முதல்ல என்ன பண்ணோம்? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு அவரு காண்பிற இடத்துக்கு போனாதான் தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? பெரிய சாதியாய் ஆக்குவேன் என்று ஆபிரகாம் இடத்துல சொல்லும் போது கூட யார் இருந்திருப்பா? யார் இருந்திருப்பாரு? லோத்து இருந்திருப்பார்ல. இன்னைக்கு நம்ம ஊழியத்தை நடத்தும் போதும் நம்ம ஊழியக்காரன் நடத்தும் போதும் ஆண்டவர் எப்படியாப்பட்டவரோ என்று காண்கிறீர்களா தேவ பிள்ளையே? நான் ஏன் பார்க்கணும்? அவர் நான் என்னைய பார்க்கறாரு. அவர் நான் எனக்கா செய்யறாரு. நம்ம மனுஷன் மேல பகையை வச்சுக்கின்னு யார்கிட்ட காமிக்கிறோம்? யார்கிட்ட காமிக்கிறோம்? நம்மள இனத்தையும் ஜனத்தையும் விட்டு அழைத்து வர சொல்லி பெரிய சாத்தியாய் ஆக்குவேன் சொன்னது யாரு? ஊழியக்காரா? ஊழியக்காரா? என்னை அழைத்த தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இணையத்தக்கதை அந்த ஆபிரகாம் இன்னைக்கு இணை, என்னோடு கூட இணை இணை இணைன்னு சொல்றாரு ஏசப்பா. ஆனா ஒரு மனுஷனை அன்றே சொல்லிட்டார், நீ என்ன பண்ணக்கூடாது, உன் இனத்தை என்ன பண்ணும், கட் பண்ணிட்டு வர. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் உன்கிட்ட பேசாத என்னால என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியல. உன்னை பார்க்காம என்னால என்ன பண்ண முடியல. அந்த நேரத்தை கர்த்தரோடு இணைய கத்துக்கொள்ளு. தேவன் உன்னை ஊழியக்காரனாய் ஊழியக்காரியா மாற்றுவார். அப்பப்ப சொல்றேன், துன்மார்க்க இடத்துல நீங்க போறதே இல்லையா? இல்ல துன்மார்க்க உங்க இடத்துல வருது இல்லையா? வருவாங்க தான். ஆனா என் தேவனோடு இணைப்ப எந்த துன்மார்க்கனும் ஊழியக்காரங்க கிடைத்தா பரவாயில்ல. ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஊழியத்தை பத்தி தான். ஆனா துன்மார்க்க காரியத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு கமிட்டி, அது தேவனோடு இணைய விடன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் என்ன பண்ணாது, இணைய விட. தேவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆபிரகாமை கொண்டு சொல்ற, உன் முதல்ல உன் தேசத்தை விட்டு என்ன பண்ணிருக்கீங்க, கொண்டு வந்து வச்சிருக்க. எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்தோம். தேவன் இணையத்தக்கதாய் இந்த கர்த்தரின் மேய்ப்பரின் சபையில கோடம்பக்க பகுதியில நம்மள இணையத்தக்கதாய் ஒன்று கூடி வச்சிருக்காரு. ஆனா அந்த சிந்தனை நம்மளுக்கு என்ன பண்ணல, இல்ல. சிறு நிறைய குழி நிறைய தோட்டத்தை கெடுக்க நான் என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன். உன்னை பெரிய சாதியா ஆக்குவேன். ஆபிரகாம குறிச்சு நம்ம பார்க்க போறது இல்ல. வாசிங்கப்பா 11 வாசிச்சிட்டீங்களா? ஆதியாகமம் 12:5 வாசிங்கப்பா. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும், யாரு ஆபிரகாம் கூட்டி வந்ததுக்கு இதுதான் சாட்சி. நம்மளெல்லாம் அநேகர் விட்டுட்டு போயிருப்பாங்க. அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க, உங்களெல்லாம் வச்சு என்னால பார்க்க முடியாது, உங்களுக்கு என்ன பண்ண தயவு காட்ட என்னால முடியாது,
அப்படின்னு அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட போதிலும் அவன் தேவ மனுஷன், அவன் தேவன் சத்தத்தை கேட்கிறவன். தேவ சத்தத்தை கேட்டு நான் இணைத்த போதிலும் அவர்களால் எனக்கு உபத்திரமும் துக்கமும் கண்ணீரும் தான். அதனால தேவன் சொல்லாத உறவுகளை கிட்ட இணைக்காதீங்க. இணைச்சிங்கன்னா அவங்களால கஷ்டமும் தான் வரும், கண்ணீரும் வரும் அவங்களால. அது யாரா இருந்தாலும் சரி, தேவ சொல்லாத பிள்ளைகளை நம் குடும்பத்துல இணைத்தோன்னு வச்சுக்கிங்க, அவர்களால துக்கமும் வரும், வெக்கமும் வரும். தேவ பிள்ளைய ஆபிரகாம் அப்படிதான். யார் இல்ல, சகோதரன் இல்ல, யார் தான் பாத்துக்கணும்? நான் தான் பாத்துக்கணும்னு அழைச்சிட்டு வராரு. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும் ஆரோனிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? புறப்பட்டு தேவன் எந்த இடத்துக்கு சொன்னாரோ, உன் இனத்தை விட்டு வா, உன் ஜனத்தை விட்டு வா, உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று ஏசப்பா சொல்லி இருக்காரு. ஆனா இன்னமும் நம்ம பயங்கரமான காரியங்களை செய்ய முடியலன்னா இன்னும் இல்ல, தேவனோடு கூட இணைப்பு இல்ல. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. மரணமே அல்லாமல் பேதுரு சொன்னாரு, வாழ்வானாலும் காவலிலும் சாவலிலும். இப்போ ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? இங்க நின்று பேசுகிறது பெரிய விஷயம் அல்ல தேவ பிள்ளையே. அதன் பிரகாரம் நடக்க என்ன பண்ணும்? இங்க நீ இயேசுவோடு இணைன்னு பேசிட்டு வெளியே போய் வேற மாம்ச சிந்தையோடு வச்சனா தேவன் உன் மேல் வைத்திருந்த எல்லா அபிஷேகத்தையும் எடுப்பார். ஏன்னா உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. லோத்துவை இணைச்சது எவ்வளவு தப்புன்னு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எடுத்து வாசிங்கப்பா, 13:1 வாசிங்கப்பா. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளும் பொண்ணுமான ஆஸ்திகள் உடைய எப்படி இருந்தா? ஏன்னா கர்த்தருடைய மனுஷாவன். நீ ஜனத்தை விட்டு கர்த்தருக்காக வந்தனா, இனத்தை விட்டு கர்த்தருக்காக வந்தனா, தேசத்தை விட்டு கர்த்தருக்காக வந்தனா, தேவன் உன்னை சீமாட்டியாய் வைப்பார். நான் நினைக்கிறேன், ஏதோ வசதி இல்ல, பண காசு இல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளையே, தேவன் கனத்துக்கு மேல கனத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நம்ம மதிக்கப்படாதிருந்தோமோ தேவன் அந்த இடத்துல உயர்த்தி வைப்பார். குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு நீங்க இல்லனா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆபிரகாம். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆபிரகாம். குப்பையில் இருந்த என்னை அநேக ராஜாக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்தீரே, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆபிரகாம். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் உன்னை பெரிய சாதியா வைப்பார். இங்க சொல்றது எல்லாமே ஈஸி தேவ பிள்ளையே. தேவனுக்குள்ள நம்ம கனம் அடையலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சில தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ச்சி எப்படி நம்ம பார்க்கணும்? தேவனோடு கூட இணைய நம்மளுக்கு கனமும் மகிமையும் சேர்ப்பார் தேவன். ஏன்னா அவருடைய பிள்ளைய என்ன பண்றோம், நம்ம வளரும். நம்ம இங்க பேசிட்டு வெளியே போய் வேற மாதிரி நடந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சு ஒரு சிறு பிள்ளை கூட மதிக்காது. இதுதான் தேவன் கனம் பண்ணுவதற்கும் கனவீனப்படுத்துவதற்கும் வித்தியாசம். தேவ பிள்ளை வாசிங்கப்பா, வாசிங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் நான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் அங்கே கர்த்தருடைய நாமத்தை
தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே யாரு யாரு? லோத்து தேவ பிள்ளையே ஆபிரகாமோடு இணைந்து செயல்படுவான்னு பார்த்தா என்ன பண்றான்? பலியிடும் போதெல்லாம் என்ன பண்றான் கூட? அப்போ எங்க போனாலும் ஒரு பிள்ளைய போல என்ன பண்ணி பண்ணிருப்பாரு? கூட்டிட்டு வா, எனக்கு சந்தானம் இல்லை, நீ தான் என் பிள்ளை. நீ என் பிள்ளையா இருந்தான்னா, எங்க அண்ணன் பிள்ளையா இருந்தானா, நீ என் பிள்ளையா இருந்தா என் தம்பி பிள்ளையா இருந்தானா, வா, உன்னை இணைக்க விரும்புகிறார் தேவன். லோத்தோ தேவ பிள்ளையே, இங்க வர பிள்ளைகள் எல்லாம் தன் பிள்ளைய போல பாருங்க, பார்க்காதீங்க தயவுசெய்து. நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மள என்ன பண்றது இல்ல, வா வா அப்படின்னு பேசிங்கன்னு வச்சுக்க, பேசாதீங்க. ஏன்னா தேவன் சின்ன பிள்ளைகளை கொண்டு நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த பிள்ளை கனம் பண்ணியா நம்ம மேன்மையாக போறோம்? 10 பிள்ளைகள் நம்ம கனம் பண்ணுகிறதுக்கு தேவன் வச்சிருக்காரு. நம்ம அசட்டியா பேசுறதுக்கு நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? பேசாத போ. பேசிட்டு மறுபடியும் யாருக்கிட்ட தான் வரணும் சொல்லுங்க? நம்மள பேசுறாங்க, யாருக்கிட்ட தான் வராங்க? அப்போ அவங்களுக்கு இன்னும் இல்லை, நிற்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா வாய் எது வரைக்கும் இருக்கு? எது வரைக்கும் இருக்கு? பலியை பார்க்கல. என்ன அது? நீ இன்னும் வேலை ஒன்னாலும் செய், நான் இந்த வேலை செய்யறேன்னு, அந்த வேலை செய்யறேன்னு, நான் இதை பண்றேன்னு. பலியை பார்க்கல. என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தேவன் உத்தமமாய் பார்க்கிறார். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ணலன்னு வச்சுக்கிங்க, தேவன் உங்களை தள்ளி கனம் பண்ணுறதுக்கு ஒரு 10 பிள்ளைகளை எழுப்புவார். அவங்க தான் எங்க சிந்தையில இருப்பாங்களே தவிர நீங்க எங்க சிந்தையில என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. ஏதோ பிள்ளைன்னு அப்பப்போ அந்த இணைப்பு என்ன பண்ணிடுது, தேவன் வெட்டிடுவாரு, நினைவுல இருந்து தூக்கிடுவாரு. நினைவில் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைங்க, நினைவில் இருந்து தூக்கிட்டாருன்னு வச்சுக்கீங்க, நீங்க யாரோ நான் யாரோ என்ன பண்ணிடுவேன். தேவன் எல்லாவற்றையும் தேவன் நினைவிலிருந்து, என் நினைவிலிருந்து என்ன பண்ணி கொண்டே இருக்காரு. நான் தான் போய் என்ன பண்றேன், அப்பப்போ போய் என்ன பண்றேன், இணைக்க விரும்புறேன். ஏன்னா ஊழியக்காரியில அவங்க பேசலாம், ஆனா நான் இணையில என்ன சொல்லுவாங்க, ஊர் பிள்ளைங்களெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்க்குற, உன் பிள்ளைங்களை என்ன பண்ற. தேவன் என் சாட்சி என்ன பண்ண விரும்பல, கெடுத்துக்க விரும்பல. லோத்து எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் ஆபிரகாம் அவனை இணைக்க விரும்புகிறான். என்னோடு கூட வா, என்னோடு கூட வா, என்னோடு கூட தேவனை என்ன பண்ணி தொழுது கொள்ள கற்றுக்கொள், கற்றுக்கொள் என்று இணைக்க விரும்புகிறான். வாசிப்பா. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்கள் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பதற்கும், கரெக்டா வாசிங்கப்பா, மேய்ப்பருக்கும் வாசிங்க. லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் இல்ல, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் இருங்க என்ன வந்துச்சாங்க. யாராலதான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டாரு? யாரால? ஆபிரகாமு கூட ஒட்டின்னு வந்ததுனால, இணைஞ்சு வந்ததுனால அவர் ஆஸ்தி இப்ப எப்படி ஆயிடுச்சு, பெருகிடுச்சு. பெருகின உடனே என்ன வந்துடுச்சு, ஐயா சொன்ன உடனே 2 கொம்பு வந்துடுச்சு. நான் வந்துச்சு, கொம்பு வந்த உடனே யாரோடு கூட இப்ப வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரோடு கூட? தகப்பனோடு கூட என்ன பண்ணாரு, வழக்காட. சிறு வயதிலிருந்து ஆதரவில்லாத உன்னை அணைத்தவர் யார்தான்? ஆபிரகாம் தானே. இணைத்தவர் யார்தான்? ஆபிரகாம் தானே. அந்த நன்றி யார்கிட்ட இல்ல? லோத்து கிட்ட இல்ல. எவ்வளவு பேர் எதிர்த்தினால யார் நின்னு இருக்கணும்? லோத்து நின்னு இருக்கணும். அவர் கூட என்ன பண்றாரு, சேர்ந்துக்கணும் வாக்குவாதத்துக்கு. அப்ப ரொம்ப நாளா இது என்ன பண்ணி கொண்டே இருக்கு மனசுல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்ற மாதிரி சமீபம் கட்சிச்சு காத்துனே இருந்தார். வாக்குவாதம் ரெடியா இருக்கு. ஆனா யாரால இணைக்கப்பட்டு ஆசீர்வதித்தோம் என்று லோத்து என்ன பண்ணிட்டாரு,
மறந்துட்டார். அப்பா அம்மா இல்லை, தாத்தா இல்லை, ஆனா என்னை இணைத்த தகப்பனையும் நான் என்ன பண்ணிட்டேன், நினைக்காதபடிக்கு வாக்குவாதத்துக்கு அவர் எப்படியா இருக்கார் வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் என்ன சொல்றாரு, ஒரு தேவ மனுஷனுக்கு அழகு அதுதான். நீ சண்டை போடுவியா, போடு. நீ 4 வார்த்தை பேசுனா உன்னோட நான் பெரியவன். நான் என்ன பண்ணுவேன், 8 வார்த்தை பேசுவேன். ஏன்னா உன்னை வளர்த்து விட்டது யார் தான், நான் தான். உனக்கு பேர் வச்சது யார் தான், உனக்கு சோறு வச்சது யார் தான், உன்னை குளிக்க வச்சது யார் தான், உனக்கு மூஞ்சி கழுவி விட்டது யார் தான். நாளைக்கு இவனுக்கு பெருசா எங்க அம்மா ஏதாவது திட்டினா சொல்லுவான், உன்னை குளிப்பாட்டுந்து யார் தான், உன்னை மூஞ்சி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. நீ என்ன ஆனா ஆபிரகாம் எதுவுமே சொல்லலைங்க, எதுவுமே சொல்லலை. அதுதான் தேவ மனுஷன், அதுதான் தேவ மனுஷி. தேவ பிள்ளைய ஒரு மனுஷனோடு கர்த்தர் இணைந்திருந்தார்னா, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் யாரு, சகோதரர்கள். தேவ பிள்ளைய வாக்குவாதம் பண்ணாதீங்க. நல்லா பேசுனா என்ன பண்ணுவான், சகோதரா இருக்கட்டும் சகோதரியா, நல்லா பேசுனா என்ன பண்ணுவோம், புகழ்ந்து அப்படியே இணைஞ்சிடுவோம். நீ இல்லாத நான் இல்லை, நான் இல்லாத இதுவே சண்டை வருத்தமே. எல்லா உறவுகளும் நீங்க ஒன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு 6 மாசத்துக்கு மேல நீடிக்காது. ஏதாவது ஒரு வாக்குவாதம் என்ன பண்ணும், வரும், வராது போவாது. இந்த வருஷம் நம்மளோட ஸ்நேகமா இருந்த முந்தின வருஷம் நினைச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க, நம்ம குப்பைய போல என்ன பண்ணிருப்பாங்க, தூஷணமா நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் நம்மளை ஒரு நாளும் வெக்கப்படாதபடிக்கு அவரோடு கூட இணைத்து தான் செயல்படுவார தவிர எந்த இடத்திலும் மட்டுப்படுத்த மாட்டார். ஒன்னு கூட பிறந்த ரத்தமா கூட இருக்கட்டுமே, சொந்தமா கூட இருக்கட்டுமே, ஆனா ஒரு காரியம் வந்தா அவன் வாயை சும்மா லேசா கலறி விட்டு பாருங்களேன், அப்படியே ஆதங்க என்ன பண்ணும், வெளியே வந்து கொட்டும் லேசா. சும்மாலாம் எதுவும் பாத்தீங்களா, அதை ஏன் நான் பார்க்கணும், அது மூஞ்சில ஏன் நான் முழிக்கணும். இவ்வளவு நாள் அந்த மூஞ்சில தானே முழிச்சுன்னு இருந்தேன், இவ்வளவு நாள் அதை தானே பார்த்துன்னு இருந்தேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ சொல்ல, நாம் சகோதரர்கள். வாசிங்கப்பா, இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா. நீ என்ன பண்றாரு, என்னை விட்டு ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா அந்த மனுஷனோடு கூட என்ன பண்ணக்கூடாது, இணைஞ்சி. தேவ மனுஷனுக்கு அது அழகு இல்லை. தேவ மனுஷனோடு கூட அவன் இணைய விரும்பலன்னா அவன் தேவனோடு கூட என்ன பண்ண மாட்டான், இணைய விரும்ப மாட்டான். ஏன்னா ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து என்ன பண்ண முடியல, அவனால செயல்பட முடியலன்னா தேவனோடு கூட இணையுமா அவன். ஏன்னா அவர் பரிசுத்தர். இவர் சொல்றாரு, டே இப்படி பண்ணாதரா, அப்படி பண்ணாதரா, இது தப்புப்பா, இது தப்புமா. ஆமா, இவருக்கு வேற வேலையே இல்லை, நல்ல இவருக்கு இப்படி. அப்போ அந்த தேவ மனுஷனோடு கூட நீ இணைய முடியலனா, அவர் சொல்லி கீழ்ப்படி முடியல. அவர் பரிசுத்தர், 16,000 பேர்ல சிறந்தவர். அவர் சொல்றதுக்காக நம்ம கீழ்ப்படியுமா, அவருடைய சத்தத்துக்காக நம்ம கீழ்ப்படியுமா? வாசிங்கப்பா, வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனான், நான் வலதுபுறமாய் போகிறேன். நான் வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறமாய் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் எப்பன் காத்துனே இருந்தார். நீ எப்ப இந்த வார்த்தை சொல்லுவ, அந்த மனசுல அந்த எண்ணெய் இல்லைன்னா, பா தாய் தகப்பன் இல்லாத என்னை நீ ஆதரித்தல்லவா, நான் தனிமையில இருக்கும்போது நீ தானப்பா என்னை சேர்த்து கொண்ட, எல்லாரும் கைவிடப்படும் போது நீ தானப்பா என்னை இணைச்சு கொண்ட. இந்த சொத்து இந்த பத்தெல்லாம் யாரால வந்தது, தேவன் உம்மை ஆசீர்வதித்தார், அதன் மூலியமா எனக்கு வந்தது அல்லவா அப்படின்னு சொல்லியிருப்பாரா. சொல்லி அவர் ரொம்ப நாளா மனசுல ஆசை இருந்திருக்கும். என்ன பண்ணிருக்கோம், நீங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீ இதை சொல்லி பாருங்களேன் யாருக்கிட்டையாவது. உடனே ஆமாட்டாங்கன்னா அப்பா அவங்க மனசுல என்ன பண்ணிருக்குதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு.
அது என்ன பண்றாங்க, நம்ம எப்ப நம்ம வாயில இருந்து வரோன்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க. ஒருவேளை ஆபிரகாம் சும்மா கூட சொல்லியிருக்கலாம், அவன் என் மகன் அல்லவா, எப்படி செய்வான்ட்டு என்ன பண்ணிருப்பான், சொல்லியிருப்பான். ஆனா லோத்துவோ, அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருந்தும் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோதோமிற்கு போகும் வழி மட்டும் அது எப்படி இருக்கு, கர்த்தருடைய தோட்டம் போலவே உன்னை அழிக்கும் தேவ பிள்ளையே. எச்சரிக்கையாரு, எச்சரிக்கையாரு. ஒரு தேவ மனுஷனை விட்டு பிரிய போது அது சோதோம் குமாரா, ஆனா பாக்குறதுக்கு எப்படியா இருக்கு, செழிப்பா கர்த்தருடைய தோட்டம் போலவே இருக்கிறது. உன் கண்ணு அது கவர நினைக்குது, உன் கண்ணு அதோட இணைக்க நினைக்குது. நீ என்ன பண்ற, அதை பார்த்து ஏமாந்து போயிடுற. வாசிங்கப்பா, எகிப்து தேசம் எகிப்து தேசத்து போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் நம்ம பிள்ளை இல்லையே, இவன் நம்மளுக்கு பிள்ளையா இருப்பான்னு நினைச்சு ஆபிரகாமை விட்டு யார் பிரிந்தது, லோத்து பிரிஞ்சான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். உலகம் அவனை எப்படி கூப்பிடுது, கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கர்த்தருடைய மனுஷனையே இணைக்க விரும்பலனா அவனை தேவன் எங்க ஒப்பு கொடுப்பாரு. போ, இங்க இருந்து என் தோட்டத்தை கெடுக்கிறேன், நீ என்ன பண்ணு, உலகத்துக்கே போய் அதோடு கூடவே சந்தோஷமா இருந்தா அதோடு கூட நீ என்ன பண்ணு, இணைஞ்சு போன்ட்டு என்ன பண்றாரு, அனுப்பிச்சிடுவாரு. வாசிங்கப்பா, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக என்ன பண்ணிட்டாரு, அங்க கூட போய் தேவன் என்ன பண்ணலாம், போயிட்டு என் தகப்பனை விட்டு வந்துட்டேன், இனிமே யாரோட தான் இணையணும், யாரோட தான் இணையணும், தேவ மனுஷனை விட்டு வந்துட்டேன். ஆனா போயிட்டு அவர் என்ன பண்றாரு, சோதோமுக்கு எதிர என்ன பண்றாரு, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் காமிக்கிறேன். வாசிங்கப்பா, வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், துன்மார்க்கனோடு போய் சேர்ந்துட்டான். தேவ மனுஷனை விட்டு எங்க போயிட்டான், தேவ மனுஷனோடு இணைந்து இருக்க வேண்டிய லோத்து இப்ப எங்க போயிட்டான், தேவ மனுஷனை விட்டு பிரிந்து போனா. நீ தேவனோடு தான் இணையணும் தவிர நீ சோதோமோடு கூட இணைஞ்சன்னு வச்சுக்க, அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள். வாசிங்கப்பா, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருக்காங்க, பாவிகள் வழியில நில்லாதன்றாரு. அந்த பாவிகள் வழியில் என்ன பண்றாரு, போயிட்டு எதிரே கூடாரம் போடுகிறார். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள் எச்சரிக்கையாரு. தேவன் உன்னை இணைய விரும்புகிறார், இணைக்க விரும்புகிறார். நீ சோதோமுக்குள்ள போல, சோதோமுக்கு எதிரதான் கூடாரம் போடுறன்னு நினைச்சு ஏதாவது ஒரு காரியத்துல போய் இணைஞ்சன்னு வச்சுக்கோ, லோத்துக்கு நடந்ததை தேவன் நம்மளுக்கும் நடக்க செய்வார். ஒரு தேவ மனுஷனை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ யாரோடு கூட தான் இணையணும், தேவனோடு கூட தான் இணையணும். ஏன்னா அவன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனையே நம்பி இருந்தது ஆபிரகாமுக்கு. அதை பாத்தியே, அதை பாத்திய அப்ப கூட உனக்கு இணைய விரும்பவில்லையா, அதை பாக்குறியே அப்ப கூட உனக்கு இணைய என்ன பண்ணல, மனம் இல்லையா. வாசிங்கப்பா, வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும். எப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிகிறானோ கர்த்தர் அவனோடு கூட இணைந்து விட்டார். ஏன்னா நீ சோகமா இருக்கிறத யார் பாப்பா, நீ கண்ணீரோடு இருக்கிறத யார் பாப்பா, நீ கஷ்டத்தோடு இருக்கிறத யார் பாப்பா. ஆபிரகாம் லோத்து போன பிறகு சந்தோஷமா இருந்திருப்பாரா? எத்தனை வருஷமா வளர்த்த பிள்ளை,
ஒரு காரியம், ஒரு பிள்ளைகள் நம்ம மனநோக வச்சுட்டு போதுங்கன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? அன்னைக்கு ஃபுல்லா என்ன வராது, தூக்கம் வராதுல்ல. அந்த அளவுக்கு இணைஞ்சிட்டு இருக்கோங்க. ஆனா அவங்களுக்கு அது என்னவா தெரியாது, பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அதுங்க தேவனையும் பார்க்கல, தேவ மனுஷனையும் என்ன பண்ணல, அவங்க பார்க்கல. அதனால்தான் அவனுக்கு வருத்தம் இல்லை. கண்ணு ஏற எடுத்து பார்க்கணும், ஓ பச்சை பசேல்னு இருக்குது, அங்க நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனா ஆபிரகாம் துக்கமா இருக்கிறதையோ யார் கண்டது? தேவன் கண்டு தேவன் இணைய வந்துட்டார். லோத்து போனா என்னப்பா, உன்னை இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு பிரிச்சு வந்தது யார்தான்? நான் தானப்பா. நான் உன் கூட என்ன பண்ணுவேன், இணைவேன். என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. வாசிங்கப்பா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கு என்ன பண்ணுவேன், இருக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லிட்டு 14:10 வாசிங்கப்பா. அந்த சித்திம் பள்ளத்தாக்கு வாசிங்க, ஏணிகள் இருந்தது, முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றிலும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றிலும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமுடைய சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே முதல்ல கூடாரம் எங்க போட்டாரு, கூடாரம் எங்க போட்டாரு, சோதோமுக்கு எதிர போட்டாரு. ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு சொல்றாங்க, சோதோமிலே. வாசிங்கப்பா. குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமினிடத்தில் வந்து, இந்த எபிரேயன் ஒருத்தர் சொல்லுவாரு, யார் ஞாபகம் இருக்கா? நான் எபிரேயன், நான் தேவனுக்கு பயந்தவன். யாரு? நான் எபிரேயன், நான் தேவனுக்கு பயந்தவன். அதே டைட்டில் யாரு கொடுக்கறாங்க? அவர் எபிரேயன். அவர் எபிரேயனா இருக்கிறபடியால் ஒருவன் தப்பி வந்து ஒருவன் எபிரேயனுடைய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதனாகிய எஸ்கோலுக்கும் ஆவேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரின் சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறைப்பட்டு போனதை யார் கேட்டது? ஆபிரகாம் கேட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய எத்தனை பேரு? 318 பேரை தன்னோடு கூட என்ன பண்ணி கொண்டான், இணைச்சு கொண்டான். போடா, என்னை விட்டு போனல, நீ எப்படிதான் போவ, எல்லாருக்கிட்டயும் அடிமையா தான் போவ அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணல, சந்தோஷ படல. அவன் சிறைப்பட்டு போனான் என்று தெரிந்த உடனே தேவ பிள்ளைய கர்த்தருக்குள்ள வர வர இதெல்லாம் கத்துக்குங்க. ஒருத்தவங்க நம்ம எதிராளி கீழே விழுந்துட்டாங்க, நம்ம சிரிச்சோன்னு வச்சுக்கிங்க, நம்ம தேவ பிள்ளையே அல்ல, அவன் எதிராளி அல்ல, தேவனையும் தேவ மனுஷனையும் விட்டு பிரிந்தவன் தான். ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு சகோதரன். அவன் விழுந்த போது ஃபைட் பண்ற எத்தனை பேரை கூட்டின்னு போறாரு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், இரு நான் போய் பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்து என்ன பண்ற, உனக்கு போனு அடிக்கிறேன், அப்புறம் நீ வா. எதுக்கு எல்லாரும் போயிட்டு இல்ல வாங்கணும், முதல்ல 4 அடி வாங்கிட்டோம், இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போகலாம், ஒரு 10 அடி என்ன பண்ணிட்டு அடிக்கிட்டோம், அடிச்சாதான் அதுக்கெல்லாம் என்ன வரும், என்னை விட்டு போச்சுல புத்தி வரும். இருக்கிறத விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுது, பறக்கிறதுக்கு போச்சுல, அது ரக்கி என்ன பண்ணோம், ஒடிக்கணும். ஆனா ஆபிரகாமும் தேவனோடு இணைந்து இருந்தபடினால 318 வேலைக்காரர்களை திரட்டுறான். சின்னவள இருந்து பெரியவள இருந்து என்ன பண்ற, என்னென்ன கிடைக்குதோ எடுறா. யார பிடிச்சிட்டு போனான் அவன், என் சகோதரன் என்ன பண்ணிட்டான், சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். அதனால என்ன பண்ணுவேன், அவனுக்காக நான் போயிட்டு ஃபைட் பண்ணுவேன். என்ன பண்றாரு களத்துல, நம்ம என்ன பண்ணுவோம், நீ போ, நீ முதல்ல போ, நீ முதல்ல போ, பின்னாடி நான் வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டான்,
தேவ மனுஷன் ஒரு மனுஷன் விழுந்தா சந்தோஷப்பட மாட்டான். வாசிங்க 19 வாசிங்கப்பா. சாரி 15 வாசிங்க. 15 வாசிங்க. காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான மோபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். சகோதரனாகிய லோத்தையும் அவனை பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். தேவன் ஆபிரகாமோடு இணைந்தபடியினால் பெரிய காரியங்கள், ராஜாக்களை முறியடிக்கிறான் ஆபிரகாம். சாதாரண ஜனங்கள் அல்ல ஆபிரகாம் முறியடிக்கிறது, ராஜாக்களை முறியடிக்கிறான். தேவன் அவனோடு கூட இணைந்திருந்தபடியினால். அப்ப கூட நம்ம ஆளுகிட்ட வராது, புத்தி வராது, புத்தி வராது. யார் தான் வந்து காப்பாத்துறது நம்ம கஷ்ட நேரத்துல? அந்த தேவ மனுஷன் தானே. நன்றி கூட என்ன பண்ண மாட்டோம். நன்றி இருந்தாதான் நன்றி சொல்லுவோம். நன்றி இல்லாத ஜனங்கள் இடத்துல நன்றி என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. வாசிங்கப்பா. வாசிங்க வாசிங்க. எல்லாரையும் முறியடிக்கிறார். 18 வாசிங்கப்பா. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்கிற சாலமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். தேவன் என்ன பண்றாங்க? மெல்கிசேதேக்கா வந்து ஆபிரகாமோடு கூட நான் இருக்கிறேன், நீ எந்த ராஜாக்களும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இணைஞ்சிருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. வாசிங்கப்பா. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்த. நியாயமா யார் கொடுத்திருக்கணும்? யார் கொடுத்திருக்கணும்? யார் ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கணும்? அட நன்றி கெட்ட அத்தி மரமே, தேவ மனுஷனை பார்த்து கூட கனி கொடுக்காதபடி இருக்கிற அத்தி மரமே, இணையாது இருக்கிற அத்தி மரமே, இது யாரு செஞ்சிருக்கணும்? நான் அவரு காணி கொடுக்கணும். நீ கொடுத்த அவர் பெரிய ஆளாக போறது இல்ல, நீ கொடுத்த அவர் என்ன பண்ண போறது இல்ல. தேவன் அவரோடு கூட இணைஞ்சிருக்கார், அவனை போஷிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு ஒத்தாசை வருவது போல லோத்து செஞ்சிருக்கணும். அவனுக்கு மனம் இல்ல, அவனுக்கு இருதயம் இல்ல. தேவ பிள்ளைய ஒரு காரியம் செஞ்சார்னா தேவன் நன்மை செஞ்சார் நினைங்க. அவர் சொல்ற, உனக்கு நான் எப்படிப்பா மறைப்பேன், உனக்கு நான் எப்படி மறைப்பேன்? வாசிங்கப்பா வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை நோக்கி, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதை ரட்சியின் வாராகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதை ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு நேராக இந்த கையை உயர்த்துவன தவிர உன் கையிலிருந்து வாங்கினேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வருவனும் சொல்லக்கூடாது. லோத்து வரனா என்ன பண்ணிருப்பாரு? குடுப்பா குடுப்பா குடு 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 என்ன பண்ணிருப்பா? வாங்கி குடுக்க மாட்டாரு. குடு 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 என்ன பண்ணுவாரு? லோத்தின் ஆவி. அதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ண வராது, கனம் பண்ண வராது. ஆனா அங்கிருந்து வந்த குடு 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 என்ன பண்ணுவா? லோத்தார்னா வாங்கி போட்டிருப்பார். 18 வாசிங்கப்பா ப்ளீஸ். 18 வாசிங்க, முடிச்சிட. 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுவேன்? மறைப்பேனோ
அழிக்க போகிறாரு. சோதோமின் ஜனங்களை என்ன பண்ண போகிறாரு? தரமட்டமா ஆக்க போகிறாரு. அது யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. போங்க ஆண்டவரே, நன்றி கேட்டவன் ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தின்னு வந்தேன். அந்த நன்றி கேட்டவன் உனக்கும் சோத்திரம் அல்ல, எனக்கும் நன்றி சொல்ல, உனக்கும் சொல்ல, எனக்கு அழிங்க ஆண்டவரே, அழிச்சு தர மாட்டோமா போய் கேட்கிறாரு. 5 நீதிமான் இருந்தால் நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? ஏன்னா அங்க சகோதரன் இருக்கிறான். அதுதான் தேவ மனுஷன். தேவ பிள்ளையே, தேவ மனுஷிக்கும் தேவ மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உன் சகோதரன் என் சகோதரன் அழிந்து போகாதபடிக்கு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, என்ன கொல்லாதீங்க. அவங்க எப்படி ஒரு நாள் இருக்கட்டும், அவங்க நம்மளை தூற்றுட்டோம், எது ஒன்னாலும் பண்ணட்டும். அவர் சொல்ற நான் சோதம் அழிக்க போறேன்னு சொன்னபோது, என் சிநேகிதனாகி உனக்கு மறைப்பேனோ, அழிங்க ஆண்டவரேன்னு சொல்லல. 5 நீதிமான் 10 நீதிமான் என்ன பண்றார்? கணக்கு வைத்து கொண்டே போகிறார். எடுத்து வாசிங்க பாப் 18-28 வாசிங்க. ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருந்தால், இந்த பேர் என்ன பண்ற? இதெல்லாம் தப்புச்சு நம்ம பார்த்துருப்போம். லோத்து என்ன பண்றாரு? சோதம் அழிக்க போற தேவதூதன் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்க? பரதேசியே போ. மருமகன் கூட என்ன பண்றான்? வீட்டுல இருக்கிற பொண்ணு பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டுதுன்னா யாரும் மதிக்க மாட்டான், வரப்போகிற மருமகன் கூட மதிக்க மாட்டான். போ பரதேசியே போ போ அப்படின்னு நம்மளை மதிக்கத்தக்கதாய் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண? தேவனோடு இணைஞ்சு இருக்கணும். 19-35 வாசிங்க ப்ளீஸ். 35 வாசிங்க, முடிச்சிரு. லாஸ்ட் பின்பக்கம் மட்டும் வாசிங்க. அவள் சைனத்தையும் எழுந்திருந்ததையும் யாரு உணரா இருந்தது? லோத்து உணராது இருக்கிறான். அங்க ஒரு பெரிய பாவம் நடக்குது. தேவ பிள்ளையே, லோத்தோடு கூட அங்க ஒரு பெரிய பாவம் நடக்கிறது. சோதோமின் பாவங்கள் இந்த பூமியில வருவது போல அங்க பெரிய பாவம் நடக்குது. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவன் அதை என்ன பண்ணல? உணராது இருக்கிறான். ஏன்னா தேவன் அவனோடு கூட இல்ல. தேவன் இணைப்புல இருந்தா உணர்வு கண்டிப்பா வரும். உணர்வு கண்டிப்பா வரும். நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம இந்த இடத்துல தேவனை விட்டு விலகி போயிட்டோம், இணையாது இருக்கிறோம்ட்டு அந்த உணர்வு வரும். அவனும் உணராது இருக்கிறான். அந்த கடைசியில வாசிச்சு பாருங்க. பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியல, அதை விவரிச்சு சொல்ல முடியல. இந்த உலகத்துல நடக்கிறது அங்க நடக்குது, உலகத்துல நடக்காது இல்ல. ஆனா இணைய வேண்டிய இடத்துல லோத்து இணையாதபடியினால, இணைக்க முடியாதபடிக்கு அவன் பெரிய பாவத்தில் போய் விழுந்து விட்டான். அவன் ஜெனரேஷனே சாபக்கேடாய் ஆகிவிட்ட. தேவ பிள்ளையே, அவன் தேவனுக்கு ஒருவேளை நீதிமானா இருக்கலாம், ஆனா ஆண்டவரோடு இணைய முடியாதபடிக்கு, அவனோ உணராதபடிக்கு இருந்தான். எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மோடு இணைய உணரத்தக்கதாய் தெய்வமே உதவி செய்வீராக ஐயா, உதவி செய்வீராக. இந்த வேலையை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்து. எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்று ஆபிரகாமோடு கூட இருந்தவர் எங்களோடு